ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் காண்பதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென். என்னை இந்த கூட்டத்திற்கு அழைத்ததான அன்பு தேவதாசருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிறதான அன்பு போதகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்க்க வந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்க்க வந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பார்த்தா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்க மத்தியில் என்ன பண்ண போறாரு? பேச போகிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரோடு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கொண்டாகிலும் இன்றைக்கு பேச போறார். ஆமென். எத்தனை பேர் அந்த தாகத்தோடு கூட இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினால் அல்லது ஒரு வார்த்தையாகிலும் டச் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க மார்க் போட உங்களுக்கு நான் சொல்லலை. என்னை பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்ற வார்த்தைலாம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு டச் ஆச்சுன்னா நாளைக்கு வரும்போது கூட ஒரு ஆளை கொண்டு வரணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாளைக்கு பகல் கூட்டம் உண்டு, ராத்திரி கூட்டம் உண்டு. சரியா? அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சரி, அல்லது இந்த சபைக்கு வருகிறவளா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களையாவது ஃபோன் பண்ணி லீவில் தானே இருக்கிற, வா ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? அதுவும் நான் ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினால் நாளைக்கு ஒரு ஆளோடு தான் நீங்கள் வரணும். எத்தனை பேர் இதுக்கு ஓகே சொல்கிறீங்க? கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 2-3 நாட்கள் சந்தித்து பழகி 2-3 காரியங்கள் தான் ஃபோனில் பேசியிருப்போம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அதனால் பாஸ்டருக்கும் ரொம்ப தெரியாது, என்னை பற்றி எனக்கும் தெரியாது. அதனால் நான் 1-2 மட்டும் நான் என்னை பாஸ்டர் சொன்னேன் அதில் சொல்கிறேன். பொதுவாக நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். நான் இருந்தாலும் என்னை பற்றி சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னு சொன்னால், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லிட்டு போவேன். ஆமென். அது நீங்கள் எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை கல் எடுத்து எரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு போவேன். 1. 2வது, இந்த பைபிள்ல இருந்து வேற வெளியில எதுவுமே பேச மாட்டேன். எந்த கதையும் வராது. வேணும்னா எப்பன்னா ஒரு சின்ன கதை எதனா ஒன்று தான் வரும். என் சாட்சி கூட என்ன பண்ணாது, இடையில வரவே வராது. சரியா? 3வது, எனக்கு சின்னதுல இருந்தே டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். நான் பாஸ்டர் ஆகிறத விட டீச்சர் ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்டு என்னுடைய டிகிரி படிக்க போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை இழுத்துட்டு பைபிள் காலேஜில் போட்டார். அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்னுடைய ப்ரீச்சிங்கில் நிறைய டீச்சிங் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? நான் பிரசங்கிக்கும் போது நிறைய டீச்சிங் தான் இருக்கும், கற்றுக் கொடுக்கறதா இருக்கும். அப்போ டீச்சர் எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ரிக்டாக இருப்பதை விட்டுருங்களேன், வேற சொல்லுங்களேன். டீச்சரை பற்றி சொல்லுங்களேன். சரி, எந்த டீச்சர் எப்படியோ, ஆனால் நான் எப்படி தெரியுமா? கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். என்னுடைய பிரசங்கத்தின் நடுவில் கேள்விகள் வரும். அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பதில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். மேற்கொண்டு என்ன பண்ணுவேன்? போன வாரத்தில் என்னை தப்பி தவறி ஒரு சிஎஸ்ஐ சபை கூப்பிட்டுட்டாங்க பாருங்க. நானும் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். எத்தனை கேள்வி கேட்குறேன், அவங்க அப்படியே என்னை முறைச்சிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து என்னை அடிக்க போறீங்களா, நான் தப்பாக பேசுகிறேனான்னு கூட கேட்டுட்டு அவங்க அப்போ கூட முடிஞ்சு வர்றது வரைக்கும் பேசவே இல்லை. பாஸ்டர் உட்காந்துருந்தாரு. நான் பாஸ்டர் மேலேயும் பழி போட்டேன். உங்க பாஸ்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான்னு கூட கேட்டுட்டேன். அப்படியும் ஒரு வார்த்தையும் பேசல. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். பேசுவேன்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். கேள்வி வரும், அந்த கேள்விக்கு என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். ஓகேவா? சரி. அதே மாதிரி 2வது, தூங்க விடவே மாட்டேன்.
நீங்கள் தூங்குறீங்கன்னா இங்கே ப்ரீச் பண்ணுறவங்க மேலேயும் தப்பு இருக்கும், சரியா? அதனால் உங்களுக்கு தூக்கம் வர. சப்போஸ் அப்படி களைப்பில் யாருன்னா தூங்குனாங்கன்னா, உங்கள் பக்கத்தில் யாருன்னா தூங்குனாங்கன்னா நீங்கள் தட்டி சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து ஜெபம் பண்ணிக்கலாம், இப்போ ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடணும், சரியா? ஓகேவா? ரைட். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த எழுப்புதல் கூட்டத்தின் முதல் நாள் இரவு வேளைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிரசன்ன நிறைந்த வேளையில அடியேனை முற்றிலுமாய் மறைத்து சத்திய ஆவியானவர் எங்களோடு நீர் என்ன பேச விருப்பமா இருக்கிறீரோ அதை தெளிவாய் பேசுவீராக கர்த்தாவே. மோசேயோடு ஒரு மனுஷன் முகமுகமாய் பேசுவது போல பேசின ஆண்டவர், இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் சுவாமி. பேசுகிற நேரத்தில் பட்சியை போல வந்து விதைகளை எடுத்துக்கொண்டு போகிறான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அதுபோல பிசாசு எந்த ரூபத்திலும் வந்து எங்களோடு பேசப்படுகிற வார்த்தையை எடுத்து விடாதபடிக்கு எல்லா வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிக்கப்படவும் அவைகளின்படி நாங்கள் ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய திருக்கரங்களிலே எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ இந்த எழுப்புதலின் கூட்டத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு 2-3 காரியங்களை எனக்கு சொன்னார். இப்போ அந்த ஒரு சில காரியங்களை நான் தியானித்து இன்று மாலையிலும் நாளை காலையிலும் நாளை இரவு ஆராதனையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் சில இடங்களில் போகும்போது ஒரு கோர்வையாக அப்படியே பேசுவேன், ஒரு வசனத்தை வச்சு அப்படியே பேசுவேன். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொன்னதுனால அந்தந்த காரியத்தை நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் பேசும்படியாய் விரும்புகிறேன். ரைட். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து, நீர் எப்பொழுது வருவீர், நீர் வருகிறதற்கான அடையாளங்கள் என்ன, சம்பவங்களை எங்களுக்கு விளக்கி சொல்லும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து மத்தேயு 24-25 அதிகாரத்தில் எல்லா காரியத்தையும் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் வீட்டில் இந்த 2 அதிகாரத்தையும் கண்டிப்பாக இன்றைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்பாக வாசிக்கணும். 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் அடையாளங்களை சொல்லுகிறார், என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகை ஒரு இமை பொழுதிலே நடக்கும், மின்னலை போல வரும். அப்போ 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று அதில் மாவாட்டுகிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, இப்படி நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அது எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், எப்போ வருவார்னே தெரியாது. அது சாயங்காலமாக இருக்கலாம், தூங்குகிற நேரமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்காக நிறைய சொல்லிகிட்டே போவார். 25ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 3 ஓமைகளை நாம் படிக்க முடியும். இந்த 3 ஓமைகளும் நம்ம தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக கதைகளை சண்டே ஸ்கூலில் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 கன்னிகைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 கன்னிகையில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் என்ன பண்ணாங்க, ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். மணவாளன் வரும்போது அந்த நிமிஷத்துல தான் ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுச்சான், இப்போ கையில் விளக்கு வச்சிருக்கிறாங்க,
அதுல எண்ணெய் இருக்கா இல்லையான்றது முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவங்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு குரல் கேட்ட பிறகுதான் என்ன பண்றாங்க, இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முதல் சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, நானும் ரெடி நானும் ரெடி நானும் ரெடின்னு கடைசி ஸ்பாட் வரைக்கும் இருப்பாங்களா எல்லாரும். எப்படி? இங்க இருக்கிற எல்லாருமே நான் ரெடி, இப்போ வந்தா நான் போவேன், இப்போ இயேசு என்னை அழைத்தால் நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து வருகையில நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், ரெடி ரெடி ரெடின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சவுண்டு கேட்ட பிறகுதான் நம்முடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்ப அந்த குறைகள்லாம் என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. என் செய்தி இன்னைக்கு நீங்க ஃபுல்லா என்ன பண்ணணும்? கேட்கணும். ரைட்டா? ரைட். இது முதல் சம்பவம். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ரகசிய வருகையில வந்துருவார். வந்த பிறப்பாடு ஆயத்தமா இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்களாம்? மேல போயிடுவாங்க. மத்திய ஆகாயத்துல அவர்களுக்கு விருந்து வச்சிரு மாத்திரம் இல்லை, அடுத்த சம்பவம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் ஒரு மனுஷன் வழி பிரயாணமாய் போகும்போது 3 பேருக்கையில என்ன பண்றாரு? கொடுத்துட்டு போறார். இதுவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சண்டே ஸ்கூல்லையும் விபிஎஸ்லையும் கற்றுக் கொடுத்துருக்குறோம் இல்ல? ஒருத்தர்கிட்ட எத்தனை தாளந்து கொடுத்தாரா? இன்னொருத்தர்கிட்ட என்ன கொடுத்தாரா? இன்னொருத்தர்கிட்ட என்ன கொடுத்தாரா? மொத்தம் எத்தனை தாளந்து இருந்துச்சு? சொல்லுங்களேன். ஒருத்தவங்க மட்டும்தான் கவனிக்கிறாங்க போல. மொத்தம் எத்தனை தாளந்து இருந்துச்சு? பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. மொத்தம் எத்தனை தாளந்து? 8 3 பேருக்கு எப்படிங்க பங்கு போட்டு கொடுக்க முடியும்? அப்படி சப்போஸ் நம்ம கையில 8 கொடுத்து 3 பேர் கொடுக்க சொன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி கொடுப்போம், அப்படிதானே? ஆனா இங்க பாருங்களேன், இவர் ஒருத்தருக்கு என்ன பண்றாராம்? கடைசியா கொடுத்தவருக்கு இவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். ஏன் அப்படி கொடுத்தாரு? வெரி குட். அவங்க திறமைக்கு தக்கதா என்ன பண்ணாரு? கொடுத்தார். சரியா? கொடுக்கும்போது எதனா சொல்லிட்டு போனாரா? கொடுக்கும்போது எதனா சொன்னாரா? ஆனா வந்த பிறகு என்ன பண்றாரு? எல்லாத்துக்கான கணக்கு கேட்கிறார். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம கையில கொடுக்கும்போது என்ன பண்ண மாட்டாரு? உங்க கையில குழந்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எதனா சொல்லி கொடுத்தாராங்க? சொல்லி கொடுத்தாரா? கணக்கு கேட்பேன்னு சொல்லி கொடுத்தாரா? ஆனா நீங்க மேல போன உடனே உங்க பிள்ளை என்ன பண்ணீங்கன்னு கேட்பார் ஆண்டவர். என்ன படிக்க வச்சிங்கன்னு கேட்பாரு. என்ன படிக்க வச்சிருக்கிறோம்? சண்டேஸ் கிளாஸ்க்கு எத்தனை கிளாஸ் விட்டீங்கன்னு கேட்பார். ஒரு நாளைக்கு ஸ்கூல் பாடம் தவிர என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறோன்றது ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இதுக்கு இடையில எத்தனை வசனம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்றதும் என்ன பண்றாரு? இப்ப கேட்க மாட்டாரு. இப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டார். நீ படிக்கவை, ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அனுப்பு, மியூசிக் கிளாஸ்க்கு அனுப்பு, எல்லாம் பண்ணு ராஜா பண்ணுன்னு ஆண்டவர் அனுப்பிடுவார். அங்க வந்து கேட்பாரு, ஒரு நாளைக்கு இத்தனை கிளாஸ்க்கு அனுப்புனிய உன் பிள்ளைய, ஒரு நாளைக்கு 2 வசனம் சொல்லி கொடுத்தியான்னு கேட்பாரு. ஆமென். இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளைக்கு டெய்லி வசனம் சொல்லி தரேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. அங்க போய் ஆண்டவர் கேட்டார்னா, ஏன்னா ஆண்டவர் சொல்லல, வசனம் சொல்லி கொடுக்க என்ன பண்ணல, சொல்லாமே கொடுத்துட்டார் பிள்ளைய. நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாரு. நம்ம என்ன வேணா படிக்க வைக்கலாம். என் பிள்ளை நான் படிக்க வச்சா என்ன, எந்த காலேஜில் படிக்க வச்சேன்னா, பீஸ் கட்டினா என்ன, கட்டு என்ன, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்றோம். ஆனா அங்க போனவன கொடுத்த எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? 1 கொடுத்தாலும் கேட்பாரு, 5 கொடுத்தாலும் கேட்பாரு. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வீடு கொடுத்துருக்கிறாரா? கொடுக்கலன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. இந்த வீட்டுல நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்றீங்க? கார் கொடுத்தவங்க, கார் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த கார்ல ஊழியத்துக்கு எத்தனை முறை நீங்க பயன்படுத்தினீங்க? நீங்க நினைக்கலாம் நீங்க சம்பாதிச்சது உங்க பல, உங்க ஆஸ்தி, உங்க பணம்னு.
ஆனா இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்காம என்ன பண்ண முடியாது. நாங்களும் தலை கீழே நிக்கிறோம் கார் வாங்குறதுக்கு, இன்னும் வாங்கின பாடு இல்லை. என் பிள்ளைங்களும் பார்த்து நெட்டில் பார்த்து பார்த்து டாடி இது டாடி இது டாடி இதுன்னு சொல்லி சொல்லி பார்க்குதுங்க, இன்னும் வாங்கின பாடு இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? அதை கேட்பார் மேலே போய். கொடுத்தனே, நீ ஊழியத்துக்கு எத்தனை தடவை பயன்படுத்தின? டூர் சுத்தினல காரில். ஆமென். நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தயவுசெய்து தப்பாக எடுக்காதீங்க. ஆண்டவர் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். நம்ம அந்த காரில் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம். ஆனால் ஊழியத்துக்கு, ஆனால் ஆண்டவர் கார் கொடுக்கும்போது இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரா? இதுதான் நம்ம ஆண்டவர். அங்கே போய் ஈச் அண்ட் எவ்ரி திங்க் ஆண்டவர் கணக்கு கேட்பார், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா, உத்தமனும் உண்மையுமான ஊழியக்காரனே என்ன பண்ணு, இல்லைன்னா எங்கே போகணுமா? நீங்க பதில் கொடுக்க முடியல, இந்த ஒரு தாளந்து வாங்கினவன மாதிரி கண்ட மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? அப்படித்தான் சொன்னான், கண்ட மாதிரி பேசினான். அதில் என் டாபிக் இது இல்லை, ஆனாலும் நான் அதில் சொல்லியிருக்கேங்களேன். அந்த வசனம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி வசனம் இல்லை, 25 இல்லை 24. ஒரு தாளந்தை வாங்கினவன், ஆண்டவனே, ஒரு நிமிஷம், இவன் சொல்ற வேர்டு பாருங்க, என்ன சொல்றான்? விதைக்காத இடத்தில். உங்க வீட்டில் நீங்க ஒரு வெண்டை செடி நடுறீங்க, சரி ஒன்றும் வேணாம், ஒரு ரோஜா பூ செடி நட்டுருக்கீங்க, பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க, என்னெல்லாம் போட்டால் பூக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து வளர்க்குறீங்க. ஒரு பூ அழகாக வந்துடுச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் அந்த பக்கமாக வரேன், அதை உடைச்சிட்டேன். நான் யாரு? அந்த பூவை பிச்சுட்டு வந்துட்டேன். நான் யாரு? வெரி குட், திருடன். அப்படியா இல்லையா? திருடனா இல்லையா? உங்க பொருளை நான் உங்ககிட்ட கேட்காம எடுத்தா, அப்ப இவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? நீங்க விதைக்காத இடத்துல. அப்ப ஆண்டவர் என்னன்னு சொல்றான்? என்னன்னு சொல்றான்? இன்டைரக்டா சொல்றான் பாருங்களேன். அவன் சோம்பேறி பையன். அவன் என்ன பண்ணிட்டான்? பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுட்டு ஒண்ணுமே அதை யூஸ் பண்ணல. ஆனா இப்ப யாரு மேல? நம்மளும் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைச்சா முடியாது சார். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன அனுப்பி வச்சிருக்கிறாரு. முடியாது, பதில் சொல்லவே முடியாது இனி நீங்க. ஆமென், அல்லேலூயா. தூங்குறவங்களா சத்த முறையில சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அடுத்தது, அவர் இந்த மாதிரி நியாய தீர்ப்பு கேட்டுட்டு இருக்கும் போது அடுத்து இருக்கிற சம்பவம் சொல்லுது, ஆண்டவர் 2 கூட்டமாய் பிரிப்பாராம். எதை 2 கூட்டமா பிரிப்பாரு? ஆடுகளை 2 கூட்டமாய் பிரிப்பார். ஜட்ஜ்மெண்ட்ல 2வது ஸ்டெப். என்ன ஆடு? செம்மறி ஆடு என்றும். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன பறவை? பாலும் தண்ணியும் வச்சா அன்னப்பறவை. ரைட். பாலும் தண்ணியும் கலந்து வச்சா அது கரெக்டாக என்ன பண்ணுமா? பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டோம்ல, அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் செப்பரேட் பண்ணிடுவார். ஆமென். நம்ம கையில் கொடுத்தா நமக்கு பிடிச்ச மாதிரி செப்பரேட் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக செப்பரேட் படுத்துவாராம். எல்லாரையும் கூட்டிட்டு போவார். யாரெல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இல்லை பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்கு உங்க மொழி. யாரை கூட்டிட்டு போவாரு? கேட்கல. செம்மறி ஆடல, யாரை கூட்டிட்டு போவாருன்னு கேட்டேன். யோவான் 3 எண்ணெய். வெரி குட். இதே பதில் நீங்க இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே சொல்லணும். யோவான் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதியுத்தரமாக
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், நல்ல கவனமா கேளுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை யார் காண மாட்டார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே பரலோகத்துக்கு என்ன பண்ணலாம்? காணலாம். பரலோகத்தை என்ன பண்ணலாம்? காணலாம். ஞானஸ்தானம் எடுத்தவங்களால இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பரலோகத்தை என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. சந்தோஷமா? சந்தோஷமா? பார்ப்பீங்க. சரியா? உங்களுக்கு அந்த பாக்கிய ஆண்டவர் கொடுப்பார். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்டர் பிரவேசிக்க மாட்டான் என்று. இப்ப யார் பரலோகத்துக்குள்ள போவா? யார் போவா? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்தானமும் எடுத்திருக்கணும், பரிசுத்த ஆவியான அபிஷேகமும் பெற்றிருக்கணும். இது ரெண்டும் நான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இருக்குன்னு சொல்றோங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகமா இருக்கு உங்களுக்கு, உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா கை தூக்கிச்சிங்க, அபிஷேகம் பெற்றது அப்படி இருக்கீங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்? உள்ள போகலாம். அபிஷேகம் பெறாதவங்க சீக்கிரமா பெற்றுக்கோங்க, நாளைக்கு ஆராதனைக்கு வாங்க. ஆமென். இந்த ஆராதனை, இந்த 3 நாட்கள் ஆராதனை, 3 நாட்கள் ஆராதனை முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களை அபிஷேகிக்க போறார் ஆண்டவர். அதுல மாற்றமே இல்லை. ஆமென். ரைட். ஞானஸ்தானம் அபிஷேகம் ரெண்டும் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? என்டர் ஆக முடியும், உள்ள போக முடியும். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் 1, 2, 3 கூட இருக்கு. ஆனா இது போதும் இப்போ இன்னைக்கு. ஓகே, ரைட். இப்போ இவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உள்ள கொண்டு போவார். இப்போ அங்கேயும் போயிட்டு செப்பரேஷன் நடக்குது. எப்படி ஆண்டவர் செப்பரேட் பண்ணுவார்? இந்த வெள்ளாடு செம்மறியாடு அப்படியே வச்சுக்கோங்க, நான் முடிக்கும் போது அந்த வசனங்களுக்கு திரும்ப வருகிறேன். இப்போ நம்ம தொடக்கத்துல வாசிச்சோம்ல, மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற சப்ராக்ஷன், வித்தியாசம். 2 விஷயங்கள் இருக்குது. 1, யார் யாருக்கு ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் காட்டுவாரா? ஆட தெய்வமே. 2வது பாயிண்ட்டுக்கு போயிடுச்சிங்களே. முதல் பாயிண்ட் என்ன சொல்லி இருக்குது? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குமான வித்தியாசம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இப்ப நீங்க எல்லாரும். ஏன் தெரியுமா? இப்படி பிரிக்கும் போது நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பா நீதிமானுடைய கூட்டத்தில் இருப்பேன்னு சொல்றேங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய கூட்டத்தில் இருக்கவே மாட்டேன்னு சொல்றேங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் கூட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் கூட்டத்தில் நான் இல்லைன்றவங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவ்வளோ நம்பிக்கையில. ரைட். இப்போ நான் உங்களுக்கு துன்மார்க்கன் யாரு, நீதிமான் யாருன்னு சொல்லி பைபிள்ல இருந்து காட்ட போறேன். துன்மார்க்கர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு அவுட்லைன் போட்டு வச்சிருக்கிறோம். இப்படிதான் இருப்பாங்க துன்மார்க்கர்கள், துன்மார்க்கர்களுடைய செயல்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கா ஒரு என்ன பண்ணோம் தெரியும் இல்லையா? ஆனா 50ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் துன்மார்க்கனுக்கு ஒரு பிரசங்கம் பண்றாராம். என்ன பிரசங்கம்? 50வது சங்கீதம் 16வது வசனத்திலிருந்து பொறுமையா வாசிக்கலாமா? தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் உடன்படிக்கையை
உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? யாரை பார்த்து சொல்றா? தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் படைத்த ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க போற ஆண்டவர் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? என்ன சொல்றாரு? பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும். பிரமாணம்னா என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? பிரமாணம்னா என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் படிச்சிருப்பீங்க, உடன்படிக்கைன்னு படிச்சிருப்பீங்க, சரியா? இது எதுனா ஆண்டவருடைய வசனங்கள். ஆமென். அப்ப துன்மார்க்கனுடைய வாயில என்ன இருக்கு? கர்த்தருடைய வசனம் இருக்குங்க. துன்மார்க்கனுடைய வாயில என்ன இருக்கு? ஆண்டவருடைய வசனம் இருக்கான். டான் 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 வசனம் சொல்லுவானா. எங்கன்னா போய் நின்னா அவங்க வாயில வசனம் வரும் பாருங்க. அப்படி வசனம் வரும். எது பேசினாலும் வசனம் 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 வசனமா பேசுவாங்களாம். இன்னைக்கு நிறைய வசனம் பேசிட்டா நம்ம மயங்கிடுவோம். அப்பா எவ்வளவு பரிசுத்தம் பாருப்பா. வாயில ஃபுல்லாவே வசனம் மனப்பாடமா வச்சிருக்கிறாரு. அப்படி டான் 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 எல்லாம் என்ன பண்ணுது? வருதுப்பா. வசனமா தான் வருது. எதுனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டா கூட உடனே வசனத்துல தான் என்ன பண்ணுது? துன்மார்க்கனும் வசனம் சொல்றான். ஆமென். அப்ப வசனம் சொல்றவங்க எல்லாருமே பரிசுத்தவான்னு என்ன பண்ற முடியாது. ஆமென். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். 17 போதும். துன்மார்க்கன் வசனம் நல்லா பேசுவான், ஆனா என்ன பண்ண மாட்டான்? சிட்சையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்ன பண்றான்னா சிட்சைனா என்ன அர்த்தம்? கண்டிப்பு, திட்டுறது, கடிந்து பேசுறது பிடிக்காது. துன்மார்க்கனுக்கு என்ன பிடிக்காது? கடிஞ்சு பேசுறது பிடிக்காது. பாஸ்டர் இன்னைக்கு எதனா ஒரு காரியம் வசனத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் கொடுத்து பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வந்து ஊதிட்டாப்பா. யாரு சொன்னான்னு தெரியல, பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே சொல்றாரு. இது இன்னாரா இருக்குமோ அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அடுத்து பாஸ்டர் மேல கடுக்கடம் ஆயிடுவோம். பாரு ஃபுல் ஃபீட்ல நின்று பேசிட்டாரு பாரு. அப்படியே பாவம் மனுஷன் நைட்டெல்லாம் உட்காந்து அழுது ஜெபிச்சு ஆண்டவர் சொன்னதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம ஐயோ பேசிட்டாரே, என்ன பத்தி இப்படி பேசிட்டாரு. 141 சங்கீதம் 5ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான். வாசிங்க பார்க்கலாம். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவது இல்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். புரிஞ்சுங்களே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் அழகா பாடுறான். யாருடைய சங்கீதம் அது? தாவீது யார் தெரியுமா? என் கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், பைபிளில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணார், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார்ல. ஆனால் தாவீதின் அபிஷேகம் ஆண்டவர் 3 முறை அபிஷேகிச்சார். தாவீதை மட்டும் ஆண்டவர் எத்தனை முறை அபிஷேகிச்சாரு? கிரேட் மேன். அவன் வந்து பாடன என்ன பண்ணும்? பிசாசெல்லாம் ஓடும், அலறும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் மேன் சொல்லும் போது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவா என்ன பண்ணட்டும்? கொட்டட்டும்.
அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெய் வச்ச மாதிரி இருக்கும். என்ன பைபிளில் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை கொட்டி கொட்டி நீதிமான் வளர்த்தா அது எப்படி இருக்கும்? என் அபிஷேகத்துக்கும் என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்றாரு. சத்தமரலில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு சபையில் இப்படி ஒரு கடினமான ஒரு உபதேசம் சத்தியம் வந்துடுச்சுன்னு சொன்னா அது உங்களை என்ன பண்ணுது? இன்னும் வளர்க்குது, இன்னும் ஆவிக்குள்ள வளர்க்குது. நீங்க ஆவியில வளர்றீர்கள் என்று அர்த்தம். அதனால உடனே இனி என்ன பண்றக்கூடாது? பாஸ்டரை திட்டக்கூடாது. அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லியிருக்குது. அவர் இக்கட்டில இன்னைக்கு பிரசங்கம் பாஸ்டர் என்ன பேசிட்டாரு, நாளைக்கு அவருக்கு தலைவலியே வந்து படுத்தாலும் பத்தியா பத்தியா ஆண்டவர் ஒன்றும் சும்மா இல்லை, ஃபுல் ஃபீட்ல நின்று அறுத்தார்ல, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தா இருப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றார் தாவீது. அவர் இக்கட்டில் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஜபிப்பேன். எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கணும், எங்கள் பாஸ்டர் இது மாதிரி நிறைய மெசேஜ் என்ன பண்ணணும்? திட்டி திட்டி பேசணும். அது என்னை வளர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நான் என்னன்னு எடுத்துக்கிறதுனே தெரியல. அல்லேலூயா. உங்க பாஸ்டர் திட்டினா சந்தோஷப்படுற ஆளுங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்படணும். அதான் உங்களை வளர்க்கும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா நீங்க அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்களா? துன்மார்க்கன் சிற்றை என்ன பண்றான்? பகைக்கிறான். பிடிக்கவே பிடிக்கலப்பா. இந்த சர்ச்சுக்கு வர்றது என்ன பண்ணல பாஸ்டர், ஒரு நாள் இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் சர்ச்சில் போய் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். இங்க வந்தா இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு? ஆமா, உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு ஆளு, சிஸ்டர் இங்க வந்து பாருங்களேன்னு வாங்க. உடனே போய் தான் பார்க்கலாமே அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கை துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கீங்க அர்த்தம். நான் அம்போ கும்போ சாபம் எதுவுமே சொல்லலை, பைபிள் சொல்றத சொல்றேன். நீங்க எந்த ஜீவியத்தில் இருக்கிறீங்க? ஏன்னா நீங்க என்ன பண்ணல? சிச்சையை ஏற்றுக்கொள்ள சிச்சை என்ன பண்றீங்க? பகைக்கிறீர்கள். ஆமென். சரி, ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்குது? 17வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தையை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். இங்க இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது யாரோ உங்க பாஸ்டரோ வந்த ஸ்பெஷல் கெஸ்டோ ஏதோ பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் இங்க இல்லை, சில சர்ச்சில் பார்த்துருக்கிறேன். உடனே சிக்னல் போகும். பத்தியா பத்தியா கரெக்டா பேசுறாரு அண்ணா இருக்கிறவர், அவளுக்கு தான் இன்னைக்கு இந்த சைட்ல உட்கார்ந்து இருக்கிறான் பார், அப்படியே பேசுறாரு அவனை குறிச்சு. வசனத்தை என்ன பண்றது? இப்படி வாங்கி தூக்கி அடிச்சிடுறது. அது எனக்கு வேலை செய்யணும், எனக்கு எதுனா வருதா அப்படின்றது கேட்கறது கிடையாது. தூக்கி தூக்கி பந்து அடிக்கிற மாதிரி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் என்ன பண்ணிடுறது. அது யாருடைய சுபாவம்? யாருடைய சுபாவம்? இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? நீதிமான் லிஸ்ட்ல கிடையவே கிடையாது. எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? இனி மெசேஜ் கேட்டா யாருக்குன்னு எடுக்கணும்? என் கூட ஆண்டு. அப்படித்தானே இங்க ஜெபம் பண்ணிட்டு வரீங்க, என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு தானே வர்றீங்க. ஆனா வந்துச்சுன்னா மட்டும் ஏன் தூக்கி அடிக்கிறீங்க? எதுனா கசப்பா எதுனா ஒரு அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா தூக்கி அடிச்சிடுறது. எனக்கு வேண்டாம், இது எனக்கு இது கிடையாது அப்படின்னு என்ன பண்றது? மாறி மாறி அனுப்புறது. இது யாருடைய சுபாவம்? ரைட். அப்போ துன்மார்க்கனுடைய சுபாவங்களை லைனா அங்க ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ திருடனை காணும்போது அவனோடு, திருடன் கூட யாருன்னா நைட் கூட சேர்ந்து போவீங்களா?
ஒரு திருடன் வரான் உங்கள் வீட்டு பக்கத்தில், திருடுறதுக்காக வரான், நீங்கள் பார்த்துட்டீங்க. திருடன் திருடன் கத்துவீங்களா? இல்லை டேய் நானும் வரேன்டா, எனக்கும் பங்கு கொடுறா, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போவீங்க? கை தூக்கி இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பங்கு வச்சிருப்பீங்களா? ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, நீ திருடனை பார்க்கும்போது அவனோட என்ன பண்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள் திருடன் யார சொல்லுது? யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண பெறவும் வந்தேன். இயேசு வந்து தன்னை குறித்து சொல்றாரு, இன்னொரு ஆளை குறித்து சொல்றாரு. இயேசு எதுக்கு வந்தாரா? ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன். ஆனா இன்னொரு ஆள் இந்த உலகத்துல இருக்குது, அதுதான் திருடன். அவன் என்ன பண்றான்? திருடுறதுக்கும் உங்க சமாதானத்தை திருடுறதுக்கும் உங்க சந்தோஷத்தை திருடுறதுக்கும் உங்க ஆஸ்தியே இல்லை உங்க நிம்மதியை திருடுறதுக்கும் இதுக்கு தான் வரான். அவன் வேற ஒன்றுக்கும் வரல, அவன் உங்களை அழிச்சிட்டு போறதுக்கு தான் வரான். நீ யார சொல்றாரு? குட். அப்ப திருடனா யாரு? திருடனா யாரு? இப்போ வாங்க, துன்மார்க்க என்ன பண்றானா? திருடனை பார்க்கும்போது அவனோடு ஒன்னிச்சு போறது. போறீங்களா? போறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் தீபாவளிக்கு பக்கத்து வீட்டில் பட்டாசு வெடிக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கும் படக்கு 2 வாங்கி கொடுத்துட்றேன், இங்கேயும் பலகாரங்கள்ல செஞ்சிடுறேன். எத்தனை பேர் சேர்ந்து செய்கிறோமா? அங்கே கொல்கட்டை வச்சா இங்கேயும் கொல்கட்டை, அங்கே சுண்டல் வைக்கும் போது இங்கேயும் சுண்டல். ஒன்னிச்சு போறோமாங்க? திருடனோட ஒன்னிச்சு போறோமா? பதிலே வரலையே அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். ஒன்னிச்சு போறவன் யாரு? நீதிமான் கிடையாது. திருடனோடு இந்த உலகத்தை அத பிசாசோடு அப்படியே சேர்ந்து லைஃபை பாஸ்டர் உலகத்தில் வாழ்கிறோம் பாஸ்டர். என்ன பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க? அப்படி ஒன்றும் எங்களால் என்ன பண்ண முடியாது, பெர்ஃபெக்டாக வாழ முடியாது. அப்படி என்கிட்ட பேசலாம், அங்கே போய் என்ன பண்ண முடியாது. ஒன்று இங்கே இருக்கணும், இல்லை என்ன பண்ணணும்? நீ 2 இதுல குந்தி குந்தி நடந்தினா, பைபிள் சொல்லுதா இல்லையா அப்படி வார்த்தை? இது என்னதெல்லாம் ஆவி இல்லாம அனலும் இல்லாமல் என்ன பண்ணுவாராம்? ஒன்னு இங்க இருக்கணும், இல்லை என்ன பண்ணணும்? ஒன்னு நீதிமானா இருக்கணும், இல்லை துன்மார்க்கனோடு இருந்துரு. அங்கேயும் அப்படியே சேர்ந்து கிறிஸ்தவனா இந்துவானே தெரியாம கோலம் தானே பாஸ்டர். பைபிள் தெளிவா சொல்லுது, உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒரு பொட்டு தானே, உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வித்தியாசப்படுத்துறவர். பிசாசை பார்த்த திருடனை பார்த்த என்ன பண்றாதீங்க, நீங்க ஒருமித்து போயிடாதீங்க. சரி, எனக்கு டைம் இல்லை, உங்களை சரியான டைமுக்கு நான் முடிச்சிடணும், சரியா? அதனால நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க தொடர்ந்து, சரியா? திருடனை பார்க்கும்போது நீ ஒருமிச்சு வாழ்கிறா, இப்படிலாம் நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, துன்மார்க்கனுக்கு ஒரு நீண்ட பிரசங்கமே என்ன பண்ணுறாரு, சரியா? அப்போ அந்த லிஸ்ட்லலாம் நீங்கள் இருக்கிறீங்களான்றத நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானித்து கொள்ளுங்க, ஓகேவா? இப்போ நம்ம நீதிமான பார்த்துடலாமா? சரி பாஸ்டர், நான் இந்த துன்மார்க்கன் லிஸ்ட்டில் இல்லவே இல்லை பாஸ்டர், கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், நீதிமான் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கும் பாஸ்டர் ஏதோ வச்சிருக்கிறாரு, அதனாலதான் என்ன பண்றதில்ல. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அடுத்த பாயிண்ட் போறேன். பிரசங்கி 8:10. பரிசுத்த ஸ்தலத்திற்கு
போக்கு வரத்து செய்கின்ற துன்மார்க்கனை கண்டேன். தேவநாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிற துன்மார்க்கனுடைய மரணத்தை, அப்படின்னா செத்து போனங்க அல்லது இங்க இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தை பத்தி சொல்லலை, பூமியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஸ்தலம்னா என்னது? பரிசுத்த ஸ்தலம்னா என்னது? சர்ச்சை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப துன்மார்க்கன் எங்க போறான்? அப்ப சர்ச்சில் துன்மார்க்கர் இருக்காரா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? பிரசங்கி 8:10 சொல்லுது, துன்மார்க்கன் என்ன பண்றான்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர்றது போக்குவரத்துமா தான் இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் துன்மார்க்கனை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களிலும் சிலர் இருக்கலாம். அப்ப துன்மார்க்கர்கள் என்ன பண்ணிடுங்க? வெளியே வந்துருங்க. சத்தியத்தை ஏற்றுக்கோங்க, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கோங்க, வசனத்தை தூக்கி தூக்கி எரியாதீங்க. சர்ச்சுக்கு வர்றது போறதெல்லாம் ரைட்டு, ஆனா என்னவா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். நான் பைபிளில் ஒரு நீதிமானை சொல்லிட்டு அவனை பற்றி இது பண்ணி நான் அடுத்து இருக்கிற அந்த ஒரு வசனத்தையாவது எக்ஸ்பிளைன் பண்ணி நான் 8:30 நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாராவது ஒருவர் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மேத்யூ. அவள் புருஷனாகிய யோசேப்பு என்ன இருக்கு? நீதிமானாயிருந்தும் நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? யோசேப்பு யாரு? சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு யாரு? யாரு? மரியாளுடைய புருஷனா? யார் யோசேப்பு? யாரு? ரைட்டு தான் சிஸ்டர், நீங்க சொன்னது வெக்கப்படாதீங்க, நீங்க சொன்னது ரைட்டு தான். இருந்தாலும் என்னுடைய செய்தி அது இல்லை. யோசேப்பு யாரு? நீதிமான். யோசேப்பு யாரு? பைபிள்ல நிறைய யோசேப்பு இருக்கு, சரியா? அதனால தான் சிஸ்டர் விளக்கமா சொன்னாங்க. இந்த யோசேப்பு யாரு? மரியாளுடைய ஹஸ்பண்ட். சரி, இந்த 1ஆம் அதிகாரம் நீங்கள் நிறைய கிறிஸ்மஸில் என்ன பண்ணியிருப்பீங்க? கிறிஸ்மஸ் செய்தி இது, சரியா? நிறைய கிறிஸ்மஸில் இதெல்லாம் நிறைய தியானிச்சிருப்பீங்க. நான் இந்த சம்பவத்தை மட்டும் நான் ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் விளக்கமாக எழுதின ஒரு கதையை, கதை இல்லை, இந்த சம்பவத்தை அவர் நல்ல ஆராய்ச்சி செய்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவர் எழுதி வைத்திருந்த புத்தகத்திலேருந்து நான் படித்து நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். கதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, கதை சொல்ல போகிறேன், சரியா? இப்போ ரைட், யோசேப்பு யாரு? சரி ரைட், அதை விடுங்க, அது நீதிமானாவே இருக்கட்டும். யோசேப்பு யாரு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு யாரு? இயேசு கிறிஸ்துடைய வேற சொல்லுங்க. யோசேப்பு யாரு? யோசேப்பு யாரு? யோசேப்பு யாரு? அடையப்பா, அதை விடுங்கன்னு சொன்னேன். யோசேப்பு ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாருடைய வம்சத்தில் இருக்கிறாரு? தாவீதின் வம்சத்தில். அதனால தான் இயேசுவை யோசேப்பு பையனா? யோசேப்பு தாவீதின் மகன் சொன்னீங்கல்ல, இயேசு யோசேப்புடைய மகனா? அப்புறம் எப்படி நீங்க தாவீதின் மகன் சொல்றீங்க? பைபிள் சொல்லுது, சொல்றேன்னா? மத்தேயுல யோசேப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சரியா? நீங்க லூக்கால படிச்சீங்கன்னா மரியாளை பத்தி சொல்லியிருக்கோம். மரியாளும் தாவீதுடைய வம்சத்தில் வரவதான். தாவீதுக்கு 7 குமாரர்கள் இருந்தாங்களா, அதுல ஒருத்தருடைய பிள்ளை தான் அப்படி வர்ற வம்சத்துல தான் மரியா வர்றா. இப்ப நான் அந்த வம்சம்லாம் சொல்லிட்டு போனேன்னா ஹிஸ்டரி ஆயிடும், அதுக்கு டைம் ஆயிடும், சரியா? ரைட். அப்போ இப்போ மரியாளுக்கு பிறந்த இயேசு தாவீதின் குமாரனா இல்லையா? புரியலையா? மரியாளும்
தாவீதுடைய வம்சத்தை சார்ந்தவள் தான். தாவீதுடைய பையன் சாலமோனை பற்றி தான் சொல்லும் போது தான் யோசேப்பு வர்றார். தாவீதுக்கு மற்ற மகன்களும் இருந்தாங்க. அதில் ஒரு மகனுடைய வம்சத்தில் வந்தவ தான் மரியாள். ஓகேவா? இப்போ மரியாளுடைய மகன் யாரு? ஏசு. இப்போ ஏசு தாவீதின் குமாரன் சொல்லும் போது ஈடு ஆகுமாகதா? புரியுதா? ரைட். சரி, இது இப்படி இருக்கட்டும். வேணா உங்களுக்கு இன்னொரு டைம் வரும்போது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன், எனக்கு டைம் இல்லை. ரைட். இப்போ இப்படி சரியா? இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, யோசேப்பும் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர், மரியாளும் ஒரு ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள். இப்போ 2 பேருமே ராஜ குடும்பம். இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. எப்படி நடக்கும்? ராஜ குடும்பம் என்கேஜ்மெண்ட். சரியா? ரொம்ப கிராண்டா நிறைய ராஜாக்கள், தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர வச்சு ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் அப்படின்னாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இல்லைங்க? ஆமாவா இல்லையா? இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணவங்க ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க. எதில்? ஆமாம். என்ன சாப்பிட்டீங்க, என்ன சோப்பு போட்டு குளிச்சிங்க, எல்லா தகவலும் என்ன பண்ணும், லைனாக போயிட்டே இருக்கும். ஆனால் அப்போ என்ன பண்ண முடியாது, நோ தகவல். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சா, சார் அங்கே போயிடணும், அம்மா இங்கே வந்துடணும். இவங்க 2 பேரும் அடுத்து எங்கன்னா இவங்க கல்யாணத்தில் தான் மீட் பண்ண முடியும். அப்படி தகவல் கொடுக்கணும்னா அப்போல்லாம் லெட்டர் கூட கிடையாது, நிறைய நாள் ஆகும். இப்படி இருக்கிற நேரத்தில் மரியாளுடைய வீட்டில் கப்ரியேல் தூதன் வந்து இறங்குறாரு. இறங்கி சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஒரு குமாரனை பெற போகிறாய் அப்படின்னு சொன்னோன்னே இவ ஓப்பனா சொல்றா, நான் புருஷனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு புருஷன் தெரியாதா யாருன்னு? அறியேன் அப்படின்னா பைபிள்ல நீங்க ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தாள், அவள் அவனுக்கு அப்படி இருக்கும். அறிந்தாள்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால தான் இங்கே மரியாள் அதை சொல்கிறான், எனக்கு புருஷனோடு நான் என்ன பண்ணலை, சேர்ந்து வாழலை, அதனால எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கேள்வி கரெக்டா இல்லையா? ரைட். அப்போ உடனே சொல்கிறாரு, இல்லை இல்லை, பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ, கர்ப்பம் தரிப்ப, நீ ஒரு குமாரனை பெறணும். இவளுக்கு ரொம்ப ஹாப்பி, இயேசுவை பெறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்கிறாங்க, என் வயிற்றுல பிறக்க போகிறேன்னு உடனே என்ன பண்ணுறா, சரண்டட் ஆகுறா. இதோ நான் அடிமை, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. உடனே கர்ப்பம் தரிச்சாச்சு. என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சா எப்படி இருக்கும்? இத அந்த பெண் அவங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு, அம்மா நான் மாசமா இருக்கிறேம்மா அப்படின்னு வந்து சொன்ன அம்மா என்ன பண்ணுவா, என்ன பண்ணுவா, ஏதால உதைப்பா. அவ்வளவுதான் அன்னைக்கு கதை. நடக்குமா நடக்காதா? ரைட். இவன் அவங்க அம்மா கிட்டையும் சொல்ல முடியல, வீட்லேயும் சொல்ல முடியல. சரி, ஒரு காரியம் நமக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம யாருக்கு சொல்லுவோம், யாருக்கு சொல்லுவோம்? ரொம்ப ரகசியமாக இருக்கிறது யாருக்கு சொல்லுவோம்? ஃப்ரெண்டுக்கு. அப்போ இவளுடைய ஃப்ரெண்டு தான் யாரு? எலிசபெத். அப்போ எலிசபெத் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவ எலிசபெத் வீட்டுக்கு போறா. எலிசபெத்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறா. அவ வேற மாசமா இருக்கிறா. வயிற்றை எடுத்துட்டு இப்படி பார்க்குறா, ஏய் அப்படின்னு கத்துறா. உள்ள இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுது, குதிச்சிச்சு. உடனே இவளுக்கு புரிஞ்சிச்சு மரியாளுக்கு என்னமோ நடந்திருக்கு. உடனே மரியாள், வா வா உள்ள வா, உனக்கு என்ன நடந்தது சம்பவம் சொல்லு. என் வயிற்றுல இருக்கிற பாப்பா என்ன பண்ணிடுச்சு, எனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, நீ விஷயம் சொன்னா போதும். இப்போ மரியாளுக்கு ஈஸியாக போயிடுச்சு. மரியாள் என்ன பண்ணிட்டா, எல்லா கதையும் சொன்ன உடனே மரியா கல்யாணம் வரைக்கும் இவ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி 6 months ஆச்சு. 6 மாதம் ஆனால் எப்படி இருக்கும், வயிறு தெரியுமா தெரியாதா? ஆனாலும் இவ என்ன பண்ணிட்டா, எப்படியோ மேக்கப் பண்ணி தெரியாத மாதிரி கொண்டு மேடையில் விட்டாச்சு. தாலியும் கட்டி கல்யாணம் முடிஞ்சிச்சு.
யாருக்கும் யாருக்கும்? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். இப்போ 2 பேரும் யாரு? கணவன் மனைவி ஆயிடுச்சு. புருஷனும் மனைவியுமா ஆயிட்டார்கள். தேவன் நினைத்ததை அப்படின்னு பாஸ்டர் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்றாங்க? என்கேஜ்மெண்ட்ல பார்த்த ஆளு 2 பேரும் என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க. ஐயோ சந்தோஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க? அப்படி இவன் வாழ்க்கை என்பது பல 1000 வருஷோட கனவு இல்லைங்க. இப்போ இவன் அப்படியே சந்தோஷமா அப்படியே என்ன சொல்றது எப்படி தொடங்குறதுன்னு இருக்கிறான். இவளுக்கு வயிற்றுல இருக்கிற பிள்ளையை எப்படி சொல்றதுன்னு பயப்படுறான். அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவன் சொல்றேன், இது நான் சொல்றேன், இல்லை இல்லை நான் சொல்றேன். 2 பேரும் சொல்ல டக்குன்னு இல்லைங்க நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு புருஷன் கிட்ட சொல்றா, நான் கர்ப்பமா இருக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அப்படியே வானத்துக்கு பூமிக்கும் ஐயோயோ 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 என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? யாரடி உன்னை வளர்த்தது? எப்படி இது? ஐயோயோயோ உங்க அம்மா எப்படி? வாயில வந்த கண்ட வார்த்தை என்ன பண்ணிருப்பேன்? நீங்களாம் பேச மாட்டீங்க தானே? அங்க அந்த வசனம் அதான் சொல்லியிருக்கு. இப்ப வாசிங்க 19வது வசனம். புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, வேர்ட் கவனிங்க, அவளை யாரு? நீதிமான் அவமானப்படுத்த மாட்டான். நான் இவ்வளோ கதை சொன்னது காரணம் என்னன்னா, அந்த சிச்சுவேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் அவன் வாயிலிருந்து என்ன பண்ணல? அவமானமான எந்த வார்த்தையும் என்ன பண்ணல. அப்ப நீதிமானா எப்படி இருக்கணும்? இப்போ உங்களை பார்த்து கேட்க, நீங்க எல்லாம் நீதிமான் தானே? மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்பும் சதைக்கு சதையும் மனைவியும் புருஷனுமா இருக்கிற நீங்க உங்க மனைவியை பத்தி இல்ல உங்க கணவனை பத்தி இது வர நான் ஒரு வார்த்தையும் யாருக்கிட்டையும் சொல்லலைன்னு சொல்றேங்க. கையை உயர்த்தியால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவமானப்படுத்திருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? அப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க? நீதிமான்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. அந்த சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்க வாயிலிருந்து மற்ற ஒரு நபரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையும் வந்துடவே கூடாது. அவன்தான் நீதிமான். என்ன பாஸ்டர் பண்றது? கோபம் அப்படி வருது பாஸ்டர். இந்த மனுஷன் செஞ்சுட்டு வர்றதை பார்த்தா என்னால வாயை அடக்கவே முடியல பாஸ்டர். ஆமாவா இல்லையா? நான் ஒரு ரகசியம் மட்டும் இன்னைக்கு நைட் உங்களுக்கு சொல்றேன். தெரியா? உங்க வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புருஷர்களும் கவனிங்க, மனைவிகளும் கவனிங்க. இனி என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பேசாம போய் படுத்து தூங்கிடுங்க. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க பாஸ்டர்? நீங்க தூக்கமா வரும். இப்ப 19வது வசனம் மத்தேயு 19. இப்ப 20 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வேர்டை விட்டுட்டீங்களே. சொப்பனத்தில், சொப்பனம் என்னது? கனவு எப்போ வரும்? சார் என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? அமைதியா படுத்துட்டார். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன்,
பிரச்சனை வந்தா என்ன பண்ணிடுங்க, நீங்க தூங்குனீங்கன்னா கர்த்தரே ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். இங்க யோசேப்பு தூங்குனதுனாலதான் தேவ தூதன் இறங்கி வந்து என்ன சொல்றாரு, சொப்பனத்தில் வெளிப்பட்டு என்னது என்ன சொல்றாரு, இவர் என்ன யோசிக்கிறாரு, நம்ம வேர்ட்ல சொல்லுங்க, தள்ளி விட நம்ம வேர்ட்ல சொல்லுங்களேன், டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்காரு. இவருக்கு டென்ஷன்ல டைவர்ஸ்க்கு போறாரு. ஆனா 20ஆம் வசனம் சொல்லுது, யோசிச்சே எப்படி டைவர்ஸ் பண்ணலாம், எந்த வக்கீல பார்க்கலாம்னு யோசிச்சே என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. இப்ப ஆண்டவர் வந்து எந்த வார்த்தையும் சொல்லல, உன் மனைவி போச்சா கதை, இனி டைவர்ஸ் யோசிக்க முடியுமா? ஆண்டவர் எப்படி சொல்றாரு, உன் மனைவி, முடிஞ்சிச்சு. நான் நல்லா சொல்றேன், பயங்கரமா டென்ஷன் வரும்போது, சண்டை அப்படியே மும்பரமா வரும்போது போயிட்டு படுத்து தூங்கிடுங்க, ஆண்டவர் வந்து கிரியை செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதுதான் நீதிமானுடைய செயல். துன்மார்க்கனுடைய செயல் சொல்லிட்டேன், நீதிமானுடைய செயல் சொல்லிட்டேன். ஆண்டவர் பரலோகத்தில் போயிட்டு துன்மார்க்கனையும் நீதிமானையும் என்ன பண்ணுவாராம், நீங்க எந்த குரூப்ல இருப்பீங்க, இதுலயும் இல்லை இதுலயும் இல்லை பாஸ்டர், நான் துன்மார்க்கனையும் இல்லை பாஸ்டர், நான் நீதிமான்லையும் இல்லை பாஸ்டர், அப்ப எதுல தான் இருக்கீங்க? சிந்திங்க. இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். நீங்க எதனா ஒரு குரூப்ல இருந்துதான் ஆகணும். ஒன்று துன்மார்க்கனா போ, இல்லை நீதிமானார். துன்மார்க்கனா போனினா இருளும் பற்கடிப்பு நிறைந்த நரகத்துக்கு தான் போவீங்க. நீதிமானா இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய மகிமையில பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பார். இப்போ எனக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நான் அடுத்தது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஏன்னா ஒரு வசனம் எடுத்தோம்ல, அதையாவது முடிக்கணும். நிறைய குறிப்புகள் இருக்கு, நான் அதை மட்டுமா சொல்லிடுறேன். மல்கியா 3:18, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற, அவனுக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் இருக்கிற இந்த டாபிக் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், பைபிளை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது எனக்கு சம்பந்தம் இல்லை, இது பாஸ்டர் மாரங்களுக்கு தான். அப்படித்தானே போட்டிருக்கு பைபிளில், இல்லையா? உங்களுக்கா? இது உங்களுக்கா பாஸ்டருங்களுக்கா? உங்களுக்கா பாஸ்டருங்களுக்கா? உங்களுக்கு இல்லை, ரைட். நீங்களாம் ரொம்ப மாறிடுச்சிங்க. துன்மார்க்க நான் இருந்து வசனத்தை என்ன பண்ணல, தூக்கி போடாம ஏத்துக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். உடனே நம்ம இது வந்து ஊழியக்காரர்களுக்கு நான் ஊழியம் செய்யல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம், சரியா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 55வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லெவிட்டியஸ் 25:55, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்லியிருக்கு வசனம்? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களா யாரு? ஊழியக்காரர்கள். ஆண்டவருடைய பார்வையில் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஊழியக்காரர்கள். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர்கள். அதோட நிறுத்தல ஆண்டவர். அவர்களை நான் என்ன பண்ணேன், எகிப்துல இருந்து வெளியே வந்த எல்லாரையும் ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு, எகிப்துல இருந்து வெளியே வந்தவங்களையா சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்து எதை காண்பிக்குது? பாவம். பாவத்திலிருந்து வெளியே வந்தவங்களாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களை ஆண்டவருடைய பார்வை எப்படி பார்க்குது? ஊழியக்காரனாய் பார்க்குது. அப்ப நீங்களா யாரு? ஊழியக்காரர்கள். அப்போ இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசத்தை என்ன பண்ணுவார்?
என்ன காட்டுவாரு? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 36ஆம் வசனத்துல தாவீதை பற்றி, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து, இங்க யாரை பத்தி சொல்லியிருக்குது? யாரை பத்தி சொல்லுங்களேன், பேசுங்களேன். தூக்கம் வந்துச்சோ, டயர்ட் ஆயிட்டீங்களோ, அமைதியா இருந்தாதான் பாஸ்டர் முடிப்பாருன்னு நினைச்சிட்டீங்களோ? தாவீதை பத்தி சொல்லியிருக்குல்ல. தாவீது யாரு? உண்மையை பேசுங்க. தாவீது யாரு? தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன், ராஜா. ரைட். ஆடு மேய்க்கிறவன் ரைட்டு, ராஜாவும் ரைட்டு. அவன் ஊழியக்காரனா? ஆனா பைபிள் இங்க என்ன சொல்லுது? ஊழியம் செஞ்சுதான் செத்தானா. அப்ப எப்பன்னா உங்களுக்கு தெரியாம ஊழியம் செஞ்சுட்டானா? தாவீது ஊழியம் செஞ்சானா இல்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கா? என்னாச்சு? தாவீது என்ன செய்தான் தெரியுமா? யாருன்னா பொறுப்பில்லாம இருந்தாங்கன்னா தன்னோடு சேர்த்துக்குவான். அனாதைகள் எல்லாம் இவங்க பக்கம் சேர்த்துக்குவான். திக்கற்றவங்கலாம் இவன் பக்கம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவன் எங்கன்னா பார்த்தானா அவங்களுக்கு வேகமா போய் இறங்கி உதவி செய்யறது தான் தாவீதுடைய வேலை. இவன் ராஜாவா இருந்தாலோ சாப்பாடு இல்லைன்னா உடனே என்ன பண்ணிடுவான்? போயிட்டு கொடுப்பான். தனக்கு இருக்கோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க? நாபாலுடைய வேலைக்காரர்களாக கொடுத்தானா இல்லையா? அப்புறம் தீந்து போன பிறகு அங்கே போயிட்டு கேட்குறான், அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த கதை? அப்போ தனக்கு இருக்கோ இல்லையோ கொடுக்கறது தான் இவன் வேலை. அதை தான் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னது? ஊழியம். அல்லேலூயா. சரி, எனக்கு டைம் இல்லை, இப்போ வாங்க பார்க்கலாம். மத்தேயு 25க்கு வாங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? செம்மறி ஆடும் வெள்ளாடாகவும் என்ன பண்றாரு? பிரிக்கிறாரு. இங்க எப்படி பிரிக்கிறாரா? வாசிக்கும் போது 34 இருந்து, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜ்யத்தை சுதந்தித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில், ஏன் பாதியில் நிறுத்துறீங்க? காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதித்திரமாக, இது எப்பெல்லாம் நடந்துச்சின்னு கேட்கிறார். லிஸ்ட் பாருங்க, இந்த லிஸ்ட்டை பாருங்க. என்ன சொல்றார்? நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி கொடுப்பீங்க? யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அவன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவன் உட்கார மாட்டானான். நம்ம அறுத்த கைக்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? எச்சி கையில் என்ன பண்ண மாட்டோம்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒரு முறை ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கிச்சார் எங்கள் ஊரில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் சபையில் நாங்கள் சட்டங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு சட்டம் என்னன்னு சொன்னால், சபையில் உள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இன்னாரும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். அனௌன்ஸ் பண்ண உடனே சர்ச்சில் இருக்கிற அத்தனை மெம்பரும் என்ன பண்ணணுமா? போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விசாரித்து அவர்களுக்கு ஜபிச்சுட்டு வரணுமா. அப்படி ஒருத்தரோ 2 பேரோ போகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ வருதோ அவ்வளவும் அன்னார் தான் கட்டணுமா. இது சத்தியமாக நடக்கிற ஒரு அழகிய மண்டபத்தில் இருக்க சர்ச்சில் ஒரு பாஸ் சொன்னார், இது எங்கள் சபையில் சட்டம். என்னது? எல்லாரும் போயிடுவாங்கல்ல, ஆனால் வசனம் சொன்னா போக மாட்டோம். அவர் அப்படி ஒரு சட்டமே வச்சிருக்கிறாராம். இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, வியாதியா இருந்தேன், என்னை
எத்தனை பேர் விசாரிக்கிறீங்க? உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் சுகம் இல்லைண்ணா விசாரிக்கிறீங்களா? யாருன்னா எக்கேடு கெட்டு போட்டோம், அவனுக்கு சுகர் வந்தா என்ன, எனக்கே நிறைய இருக்கு பாஸ்டர், என்ன யாருன்னா விசாரிப்பாங்களான்னு தெரியல. நம்ம விசாரிச்சா தானே அவங்க நம்மளை விசாரிப்பாங்க. அப்படியே நம்மளே நம்ம 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 நம்மன்னு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம். இதுதான் ஊழியம். விசாரிக்கணும், அன்பை காட்டணும். சொல்றாரு, வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டா என்ன பண்ணணுமா? பைபிள் இன்னொரு வசனம் இருக்குது, உங்ககிட்ட 2 இருந்தா, உங்க கீழே 2 தான் இருக்குன்றவங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பீரோ திறந்தா டபக்குன்னு விழும், அவ்வளோ இருக்கும். ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம். உண்டா? அப்போ நீங்கள் நீதிமானா இருக்கிறவங்க அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் செப்பரேட் பண்ணி வெள்ளாடாக அல்லது செம்மறியாடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களா நம்ம இருப்போமா? ஆமென். இதுதான் ஊழியம் செய்கிறவர்களை காண்பிக்கின்றது. அப்போ ஆண்டவர் அங்கே வந்து ஊழியம் செஞ்சீங்களா ஊழியம் செய்ய மாட்டீங்களான்னு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செப்பரேட் பண்ணுவார். செப்பரேட் பண்ணும்போது ஊழியம் செய்யலைன்னு சொன்னால் அங்கே நிறுத்திடுவார். ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, நான் உதவி செஞ்ச ஆண்டவரே, சாப்பாடு கொடுத்த ஆண்டவரே, வஸ்திரம் கொடுத்த ஆண்டவரே, நான் விசாரித்த ஆண்டவரே. இவங்க கேட்குறாங்க, எப்போ 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 நடந்துச்சு உங்களுக்கு, நாங்கள் எப்போ செஞ்சோம்? அங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசி முடிங்க பார்க்கலாம். 40. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி. கர்த்தருக்கு கொடுக்கிற ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கடன் கொடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? வட்டி எதிர்பார்ப்பானா இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுத்தா வட்டி முதலும் ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எப்படி நீங்கள் ஆண்டவர் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஏழைகளை பார்க்கும்போது கொடுக்கணும், இல்லாதவர்களை பார்க்கும்போது கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகமே. பரலோகம் போறதுக்கு வழிகளை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் லைனா. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார் சொல்றவங்க மட்டும் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்பவும் தைரியமா சொல்லுவேன், ஒரே ஒரு வேர்ட்லயாவது ஆண்டவர் பேசியிருப்பார். பேசுனா இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் முழங்கால் படிடுங்க, எல்லா கண்களையும் மூடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நேர் முழங்கால் படிடுங்க. நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். இன்னைக்கு ஆண்டவர் பேசினதுக்கான திட்டமே நீங்க ராஜ்யத்துல இருக்கணும். அவர் ராஜ்யத்தில் நீங்க இருக்கணும்னு சொன்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும், எந்த லிஸ்ட்ல இருக்கணும், எதுல இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். ஒருவேளை இருக்கக்கூடாத கூட்டத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இல்ல நீங்க இருக்கிற கூட்டத்துல இருந்தீங்கன்னா சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இல்ல நான் இந்த கூட்டத்துல எல்லாம் இருக்கிற ஆண்டவரே, இந்த லிஸ்ட்ல எல்லாம் நான் இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி இப்ப ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவர் சீக்கிரமா வராருங்க, எந்த மாற்றமும் இல்லை. வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு தாமதிச்சிட்டே இருக்கிறாரு. வர்றதுக்கு லேட் ஆகும், நம்ம நாளைக்கு திருந்தலாம், வயசான பிறகு திருந்தலான்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சம்பவம் எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். அது ஒருவேளை இன்று ராத்திரியா கூட இருக்கலாம். ஆண்டவர் வந்தால் நீங்க அவருடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அந்த ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்த அந்த ஸ்திரீகளை போல நீங்க இருந்துடக்கூடாது. இப்பவே உங்களுடைய புத்தி தெளிவடையும்படியாக கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். உங்க புத்தி தெளிவு அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஆண்டவரை ஏமாற்றாம இன்னைக்கு இந்த சபையில இந்த நிமிஷத்திலேயே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு. இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே,
இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்முடைய ராஜ்யத்தில் ஒருவனாய் ஒருத்தியாய் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அவருடைய ராஜ்யத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே. மத்திய வானத்தில் ஓர் விருந்து